ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் கார்ட்போர்ட் வச்சு தான் க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து லென்த் 16 சென்டிமீட்டர், இந்த வித் வந்து 10.7 சென்டிமீட்டர். இப்போது இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு பீஸும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சேம் தான், 16 சென்டிமீட்டர் லென்த்தும் 10.7 சென்டிமீட்டர் வித்தும். இப்போது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கவர் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா கார்ட்போர்ட் பீஸும் கவர் பண்ணணும். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை விட கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்துகிட்டு இப்போ கார்ட்போர்ட் பீஸ் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த க்ளூவை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே இதுக்கு மேலே இப்படி ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ இதோடைய 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட போகிறோம். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போது இன்னொரு சைட் கவர் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக இந்த கார்ட்போர்ட் சைஸ்லேயே கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த கார்ட்போர்டுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து லென்த் வந்து 16 சென்டிமீட்டர், வித் வந்து 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா 3 சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுக்க போகிறோம். இதோடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், வித் வந்து 7 சென்டிமீட்டர். இது மூணுமே சேம் சைஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த பீஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த குட்டி பீஸோடைய இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கோங்க. அப்போ அப்ளை பண்ணுறதுக்கும் ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு பீஸ் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பீஸ் ஒட்ட போகிறோம். ஸோ சென்டர்னால் 16 சென்டிமீட்டர் இல்லையா, அதில் 8 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு கரெக்டாக அங்கே ஒரு பீஸ் ஒட்ட போகிறோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சின்ன பீஸை வந்து இந்த சைடில் ஒட்டிடலாம். இப்போ இதை இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு பீஸை வந்து இந்த பக்கம் ஒட்ட போகிறோம். இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸை இந்த சைடில் ஒட்டிடலாம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட் வந்து லென்த் வந்து 8.3 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம். வித் வந்து 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா 2 பீஸ். இதோடைய லென்த் வந்து 8.3 சென்டிமீட்டர், வித் வந்து 6.5 சென்டிமீட்டர். இப்போது இதே அளவுக்கு தான் இந்த பீஸும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா 2 ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். இதோட லென்த்தும் 6.5 சென்டிமீட்டர், வித்தும் 6.5 சென்டிமீட்டர். இதே அளவு தான் இந்த கார்ட்போர்ட் பீஸும். இப்போது இந்த ஸ்கொயரில் ஒன்று மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு பீஸில் 2 பக்கமும் 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 லைனும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இந்த பார்ட்டை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த எல்லா பீஸையுமே வந்து நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இப்போது இதில் அந்த தனியாக 6 சென்டிமீட்டர் வித்தில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துக்க போகிறோம். அதில் இந்த பீஸு, அதாவது 6.5 × 8.3 சென்டிமீட்டர், அந்த பீஸில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பக்கம் ஒன்றும்
அதே மாதிரி இன்னொரு பீஸில் க்ளூ அப்ளை பண்ணி இதோட இன்னொரு சைடில் இன்னொன்று ஒட்ட போகிறோம். இதே போய் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். இதில் இந்த ஸ்கொயர் சைஸ் பீஸ் எடுத்து 3 சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதை கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இதே இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதோடைய ஆப்போசிட் சைடில் திரும்ப இந்த 3 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பீஸை இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடலாம். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரா மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே வந்து இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இன்னொரு சைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதை எடுத்து இதில் ஒன்றும் அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் இன்னொன்று ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து வாஷி டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ மேலே மட்டும் இதே மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸும் போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக அந்த வாஷி டேப்ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஸ்டாப்லர், க்ளூ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸோ அந்த மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணலாம். இதிலே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வேரி பண்ணி பெருசாக பண்ணணுன்னா கூட பெருசாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். நான் நம்புறேன் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.